ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இதனால் வீடியோ லேட்டாக வரதுக்கு ரொம்ப சாரிங்க. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும். இன்றைக்கி 38 சைஸ் உள்ள இருக்கிற ப்ளவுஸ் கட்டிங் தான் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இடுப்பில் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் அளவு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க்கில் இருந்து நாம் கரெக்டான ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நீட்டாக எடுத்துக்கணும். எந்த ஒரு சுருக்கம் இருக்கக்கூடாது. சுருக்கம் இருந்தால் நமக்கு அளவுகள் வந்து மாறி போயிடும். சுருக்கம் இல்லாமல் இப்படி கரெக்டான அளவு எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நீட்டாக இப்படி போட்டுக்கிறேங்க. இப்போ இடுப்புக்கிட்ட ஒரு மார்க்கு, ஆம்கோல்கிட்ட கரெக்டான அளவு, தையலுக்காக கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே, அப்புறம் கழுத்துக்கிட்டே அப்படி தான் கரெக்டான அளவுங்கிறது மேலே கொஞ்சம் 1/4 இன்ச்சு. இப்போ கழுத்துக்கிட்ட கரெக்டான அளவு, ஷோல்ட்ரு கரெக்டான அளவு, ஷோல்ட்ரு மடிச்சடிக்க ஒரு 1/4 இன்ச்சு இங்கே விடுறேன். அதே மாதிரி கழுத்தில் இதிலேருந்து போட்டு இப்படி மார்க் பண்ணி வெட்டக்கூடாது. கழுத்துக்காக தையலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே விடணும். இப்போது ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு இது. இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தேடு. பேக் வந்து கட்டிங் ஈஸியான இது, அவ்வளோதான். இதுலேருந்து இப்படி ஆம்கோலுக்கு ஒரு மார்க். அப்புறம் அதே மாதிரி கீழே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரவுண்ட் இப்படி ஷேப்பில் போட்டு ரவுண்டு போட்டு திருப்பினீங்கன்னா கழுத்துக்கு ஆம்கோலுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ நம்ம இது கரெக்டான அளவு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு அடித்து வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பின் உயரம் வந்து 13 அளவு. அப்புறம் இங்கிருந்து இது டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சுகளை கூட நீங்கள் விட்டுக்கலாம். அது உங்களுடைய பொறுத்து தான். அப்புறம் இந்த ரவுண்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வர்றது இருக்குது. நான் 1.25 இன்ச்சு வைக்கிறேன். 1.25 1.5ங்கிறது எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும். ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ் பொறுத்து தான் அந்த மாதிரி மாறி வரும். உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் பின் கழுத்து நான் வந்து இப்படி ரவுண்டு ஷேப்பில் வச்சுக்கிட்டா அழகாக கழுத்து ரவுண்டாக வரும். அவ்வளோதாங்க பேக் கட்டிங்க. இப்போ இது வெட்டிடலாம். வீடியோ லேட்டாக வர்றதுக்கு சாரிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ அளவுக்கு போட்ட இடத்துலலாம் நான் மார்க்கட் போட்டுக்கிறது நல்லது. இப்போ பேக் கட்டிங் முடிஞ்சது. அடுத்தது வந்து அப்படியே ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஸ்லீவ் கட்டிங்க்கு இதே மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து இவங்க வந்து எம்மிங் வேண்டாம், மடித்து அடித்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1 இன்ச்சு நான் விட்டுறேன். நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 1.5 இன்ச் அளவு விடணும். அப்புறம் எப்போவுமே வந்து வீ பட்டிகிட்டு இருக்கிற கை தான் நம்ம வந்து அளவாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கைகிட்டையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இது கரெக்டான அளவு. அதே மாதிரி ஆம்கோல்கிட்ட கரெக்டான அளவு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக. அதே மாதிரி கை நீளத்துக்கு கரெக்டான அளவு, மேலே ஒரு அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு உங்களுக்கு எப்படி பிடிச்சு தைப்பீங்களோ அந்த வாக்கில் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து இது வந்து இப்படி எப்போவுமே ஒரு கோடு போட்டுக்குங்க, அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இதுலேருந்து இது 3 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஆம்கோல் கரெக்டாக கை வந்து உட்காரும். இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்து இதுலேருந்து ஒரு வளைவாக போட்டுக்கணும். எனக்கு இந்த ப்ளவுஸில் ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நாம் எடுத்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குதுங்கிறத இப்படி தான் பார்த்துக்கணும்.
இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆம்கோலுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது. வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்துக்கலாங்க, கடைசியாக வெட்டிக்கலாம். இப்போ இந்த 1.5 ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னோடய மெத்தட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மடித்து அடிக்கிற கூட்டம்னா அதில் வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். இங்கேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும், இங்கேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங்க. இப்போ ஃப்ரெண்டு பாகம் பார்க்கலாங்க. இது வந்து நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் தான். நல்லா ஃபுல் கிராஸில் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. ஃபுல் கிராஸ்க்கு வந்து நம்ம இப்படித்தான் போட்டுக்கணும். பார்த்துக்குன்னா நான் போடுறது பேக் சைடு கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் வச்சுக்கணும். பேக் சைடு கரெக்டான அளவு வச்சு எல்லாமே மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விடணும். ஏன்னா இந்த 3வது டாட் பிடிக்கிறப்போ இந்த துணி வந்து மீதி இருக்கிற துணி உள்ளே போயிடும். அப்புறம் இந்த வீப்பட்டி கொக்கு பட்டிக்கிட்டு கொஞ்சம் இவங்க லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் அந்த கரெக்ஷன் வந்து நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முன்கழுத்துக்கு ஒரு 2-3 இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டுட்டு இந்த பேக் பீஸ் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்து முன்னே கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே வச்சுக்கலாம். அப்புறம் சைடு அளவும் பாருங்கள், இங்கே தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருக்குறேன். இந்த பட்டிக்கு நேராக சரியான ஒரு கோடு, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு. இது சைடு அளவு. அப்புறம் முன்பாகம் வந்து வீப் கொக்கி பட்டிக்கிட்டு கரெக்டான அளவு. இதிலிருந்து 1 இன்ச்சு 1.25ன்னு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு விட்டுலாம். 1 1.25ங்கிறது கரெக்டான அளவு, அதுக்கு நீங்கள் கீழே போகக்கூடாது. அப்புறம் இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக 1 இன்ச்சு நம்ம மார்க் வச்சு கரெக்டான அளவு டாட் வந்து இந்த 1 இன்ச்சிலேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும். இந்த 1 இன்ச்சிலேருந்து 1/4 இன்ச்சு கீழே விட்டுறணும் ஷோல்ட்ரு மடிச்சடிக்கிறதுக்கு. அப்புறம் கரெக்டான அளவு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இதிலிருந்து நம்ம இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு போட் ஷேப்பில் வச்சுக்கலாம். நம்ம வரையிறதுனா அவ்வளோதாங்க. முன்பக்கம் ஈஸியான வேலை. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்செல்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு வந்து மட்டும் குடஞ்சி எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம எடுத்தால் போதும். 1/2 இன்ச்சு 1 இன்ச்செல்லாம் போனால் ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க பின் பக்கம், இவ்வளோதாங்க வேலை. இது உங்களுக்கு புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஏதாவது புரிஞ்சது புரியலைங்க, எதாக இருந்தாலும் கமெண்டில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணுங்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போடுறேங்க.
அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த டாட் வந்து எவ்வளோ இருக்குதுங்கிறத பார்த்து நான் மார்க் பண்ணிக்கணும். ரெண்டே முக்கால் இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வீப்பட்டி துணி ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக 3 இன்ச்சு விட்டுக்கலாம். இதிலிருந்து இப்படி பார்த்துக்கணும். 1.25 வருது. அந்த 1.25 நான் இங்கே வச்சுக்கிறேன். திருப்பி இங்கே 1.25 வருது, அதை இங்கே வச்சு ஒரு அடுக்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3 பக்கமும் முடிஞ்சது. அடுத்தது பட்டி பீஸ் பார்க்கலாம். பட்டிக்கும் நான் வந்து கரெக்டான அளவு நான் எடுக்கல. நான் வந்து ஒரு 6 இன்ச்சுங்கிற பக்கத்தில் எடுத்துக்கலாம். இதில் எனக்கு துணி அதிகமாக இருக்கிறதுனால நான் உள்ள துணி அதிகமாக விட்டு வச்சு பட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக சும்மா ரஃபாக பட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வீப்பட்டி குக்கி பட்டிக்கு ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போதும், எடுத்து வச்சுக்கலாம். அதில் மீதி இருக்கிற பீஸில் தான் நாம் வந்து கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம். கழுத்து பீஸ் வெட்டுறப்போ கிராஸாக தான் வெட்டிக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிடாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி கழுத்து பீஸ் வெட்டுறப்போ ஒரு ஸ்கேல் அளவு வச்சு ஒரு 2 நிமிஷத்து வேலை தான். கரெக்டாக அந்த ஸ்கேல் வச்சு நாம் இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிட்டோம்னா கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்லிட்டேன்.